ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற படம் தி காளி மோஜி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. பழைய பார்ட்ஸ் படத்தோட டெம்ப்ளேட் தான் அது. ஹீரோ வந்து பம்பாயில் ஒரு பெரிய டானாக இருப்பார். அவர் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பார். திடீர்னு அவர் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னும் போது திரும்ப மறுபடியும் ஒரு பழைய டானாக மாறுறாரு. இதுதான் இந்த படம். கதை தான் புதுசு இல்லைன்னு பார்த்தா திரைக்கதை அதோட அதர பழசாகவும் இருக்குது. இந்த படம் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவரோட ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதாவது பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிக்குமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸுக்குலாம் அந்த படம் ஒர்க்காக தான் எனக்கு தோணுது. ஏன்னா படத்தில் அவ்வளோ வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறதுன்னு. நீங்கள் ஒரு பவன் கல்யாண் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு அந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இதுவே நீங்கள் ஒரு சினிமா லவராக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு குப்பை படம், இதெல்லாம் ஒரு படமே இல்லை அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வர எல்லா படத்துலையும் என்னன்னு தெரியல, பாம்பேக்கு போனால் டான் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லோரும் படம் எடுக்கிறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. பேசாமல் நானும் பாம்பேக்கு போய்ட்டு நானும் ஒரு பெரிய டான் ஆகிட்டு வரலான்னுக்கிறேன். இந்த படத்தில் நல்ல விஷயம்னு எதுவுமே இல்லை. ஒரு சோசியல் மெசேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வயலன்ஸ் இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் அவர் ஒரு டெபுட்டி சிஎம் வேறு. ஒரு சிஎம் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வர படத்தில் எல்லாத்துலேயும் வயலன்ஸ் தான். முதல்ல கேங்ஸ்டர்னா என்னன்னு தெரியாமல் படம் எடுக்கிறானுவ. உங்களுக்கு கேங்ஸ்டர் படம்னா போயிட்டு புதுப்பேட்டையை பாருங்கள். புதுப்பேட்டையை பார்த்துட்டு ஒரு படத்தை கேங்ஸ்டர் படம்னா இப்படி தான் அப்படின்னு எடுங்க. இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த படத்தில் பாலையா நடிக்கலை. பாலையா நடிச்சிருந்தா இந்த ஓஜின்ற படம் ஓவர் காஜா மாறி இருக்கும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. ஹீரோனியோட டூயட் சாங் வைப்பார். ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அவர் ரொம்ப அதிகமாக நடிப்பார். அவர் இந்த படத்தில் ஒரு தனியாக ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா SCU சுஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அதாவது சாகோ படத்தோட ஒரு சின்ன கிளிப்ஸில் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சாகோ படத்தை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அது அப்படியேப்பட்ட ஒரு காவியம். நாங்கள் வந்து அந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் 4 பேர் போய் பார்த்தோம். அதில் ஒருத்தனுக்கு தலைவலி வந்து அவன் வாந்தியே எடுத்துட்டான். அந்தளவுக்கு மோசமான படம் அந்த சாகோ. ஃபஸ்ட்டு இந்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும்போதே பெருசாக எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா பவன் கல்யாண் வந்து ஹரிஹர வீரமல்லன்னு ஒரு காவியத்தில் நடித்தார். சுஜித்துங்கிறவர் வந்து ஒரு சாகோன்ற ஒரு காவியத்தை அவர் எடுத்தார். 2 காவியத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்து மேலே எனக்கு அந்த ஐப்பு எதுவும் இல்லை. நானும் ஒரு நார்மலாக தான் போய் பார்த்தேன். நார்மலாக பார்த்தேன், எனக்கே பிடிக்கல. அதுவும் இந்த படத்தை நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க. படம் சூப்பரு, பிளாக் பஸ்டரு. படம் அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஒரு ஃபன் மோடோட ஒன் டைம் பார்க்கலாம். படத்தில் ஃபன் எலமெண்ட்லாம் நிறையா இருக்குது. படம் வந்து என்னவோ சீரியஸாக தான் எடுத்தாங்க. ஆனால் அது பார்க்குற நமக்கு காமெடியாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் படம் இருக்குது. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூடிட்டு போங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.